பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு அப்புறம் பாம்பு. Life in a world that keeps changing. Think that it's progress you're making. Copy and paste pretty faces all the time. Pictures so perfect we play through only cause you set up the angle. Web that you weave got us tangled, caught in what's before our eyes. சூப்பராக இருக்குல்ல. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இங்கே பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓம்கரேஸ்வரா டெம்பிள்னு சொல்லிட்டு இங்கே கூர்கில் இருக்குது. இந்த டெம்பிள் சென்டர் ஆஃப் தி டவுன்லேயே இருக்குல்ல, சென்டர் ஆஃப் தி டவுன் இருக்குது. ஏன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி vlogோட ஸ்டார்டிங்கில் தெரியாமல் பிறந்த நாள். ஸோ அதனால் முதல்ல நம்ம டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட ஆர்டர். ஸோ அவங்களுடைய ஆர்டர் நான் வந்து நடக்கும் இல்லையா, இந்த சீரு வெட்டி பண்ணாலும் வேண்டாம், அவங்க சொல்கிறத நான் கேட்டு நடப்பேன். ஸோ அப்படி தான் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ஓவராலாக கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபோன், ஜீன்ஸு, ஷூ, செப்பல் எல்லாமே வந்து ப்ராஹிபிட்டட். ஷார்ட்ஸ் அதாங்க ஓம்கரேஸ்வரா டெம்பிள் பார்த்துட்டு இப்போது தலக்காவேரி கிளம்பிட்டுருக்கோம். ஓம்கரேஸ்வரா டெம்பிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில். அங்கே நம்ம கேமரா வந்து அலௌடு இல்லை. நம்ம கேமரா எடுக்கலான்னு பார்த்தா அவங்க நம்மளோட பெரிய பெரிய கேமராவாக கன் கேமரா மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அவங்க ஷூட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்கள் காண்டானீங்களா அது போக. சரி கொஞ்சம் மட்டும் எடுத்தேன் அவங்களுக்கு தெரியாமல். அண்ணே போங்க. இப்போது தலக்காவேரிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 42 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 1.25 மணி நேரம் காட்டுது. எங்கேயுமே நிற்காமல் போனோம் அப்படின்னா 1.25 மணி நேரம். எங்கேனாச்சும் நின்றுட்டோம் இல்லை ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் எடுத்துரும். ஸோ தட் டிலே ஆகும். எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது இல்லையா, துபாரி எலிஃபெண்ட் கேம்ப்பு, அது எல்லா டைமும் ஓப்பன் கிடையாது. மார்னிங் 9 to 11 அண்ட் தென் ஆஃப்டர்நூன் போப்பா அண்ட் தென் ஆஃப்டர்நூன் 3 to 6 போல் இருக்குது. அண்ட் அது முடிச்சுட்டு நமக்கு இது வேறு போகணும், கார் மியூசியம். அண்ட் மண்டல்பட்டி நேற்று போக முடியல, ஏன்னா நாங்கள் அந்த நிசர்கதாமாலேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ரைடுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரிலாக்ஸ்டான ரைடுன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மெதுவாக இருந்து ஒன்று பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். தலக்காவேரி போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துடும் போல இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி தலக்காவேரி பார்த்தே ஆகணும். லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ கூட தலக்காவேரி பார்க்கல. லாஸ்ட் 2 டைம் நான் வந்திருந்தேன், 2 டைம் தான் நினைக்கிறேன். 2 டைம் வந்திருந்தேன். அது எப்படின்னா நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மடிக்கேரி, இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கூர்கோட அந்த இன்னொரு மடிக்கேரின்னு இருக்குது, கீழே மடிக்கேரின்னு சொல்லிட்டு. அது பேர் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அங்கே வந்து இருப்பு ஃபால்ஸ்லாம் போயிருந்தோம். அது கொஞ்சம் லாங் ஆக்சுவலாக. இங்கேருந்து இருப்பு ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா. ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக நல்ல ஒரு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டில் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்கும் போல் இருக்குது. நமக்கு தலக்காவேரி போகிற ரூட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா ரோடுங்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறனால திடீர்னு ஆப்போசிட்டில் வண்டிங்க வரும். அதனால் எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கலாம் விட மாட்டேன். நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டுருக்கோம் அப்படின்றபோது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ஸு செம. இப்படி வளைஞ்சொழிஞ்சு போகும்போதே ஒரு ஃபீல் தனியாக இருக்குப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்,
ஆல்ரெடி சொன்னது தான், மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல அந்த வீடியோஸு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் அந்த ஜாயின் அப்படின்ற பட்டன் ஆல்ரெடி எனேபிள் ஆகிடுச்சு. அது எனேபிள் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். பட் நான் எனேபிள் பண்ணலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நெட்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் காசு போட்டு தான் நெட்டு பார்க்குறீங்க. அதுக்கு மேலே நான் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்குறது எனக்கு சரியாக படலை, மனசுக்கு கேட்கலை. அதனால் நான் வந்து அந்த ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணலை, எனேபிள் பண்ணவும் போகிறதில்ல. வெல்கம் டு தலக்காவேரி பர்த் பிளேஸ். அப்பா ஓகே, ரோடு கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு தான். ஏன்னா ரோடுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த ரோடுனால நமக்கு வந்து டைமிங் கம்மியாகும். தலக்காவேரி பற்றி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அண்ட் தென் அதில் இருந்து ஒரு ஊற்று வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகமாக வருமா கம்மியாக வருமான்றது டவுட்டு. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்மியாக வரும். அதுதான் காவிரி ஆற்றுக்கு ஒரு தொடக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். போய் பார்ப்போம், போய் பார்த்தாவே நமக்கு டவுட் கிளியர் ஆகிடும் இல்லையா? வாங்க டைரெக்டாக நம்ம அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. தலக்காவேரிக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க அது. ஸோ மேலே ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு தலக்காவேரி டெம்பிள் வந்துடும். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டெம்பிள் இருக்குது. இந்த அங்கே காவேரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஒகேனக்கல் இருக்குது இல்லையா, ஒகேனக்கல், அப்புறம் இங்கே வந்து காவிரி ஆறு இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ச் மாதிரி இதுதான் என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸ். இங்கிருந்து தான் நம்ம உள்ளே போக போகிறோம். People still make mistakes. Imperfection, what is it we chase? ஓகே, இதுதான் காவிரி ஸ்டார்டிங் பாயிண்ட். இது இதுதான் பார்த்தீங்கன்னா காவேரி பிறக்கும் இடம், தலக்காவேரி. மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, இவங்க மேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அங்கே தான் வருதுன்றாங்க. எப்படி போகுது? இங்கே ஃபாரஸ்ட்டு, அப்படியே ஃபாரஸ்ட் அந்த பக்கம் போய் அங்கே இதாகி அங்கே இன்பிட்வீனில் ஜாயின் ஆகி, இன்பிட்வீனில் ತುಂಬ இது இன்பிட்வீனில் இது ஜாயின் ஆகி அது அப்படி எப்படி வருது. அங்கே அந்த சாமி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கேருந்து தான் ஊற்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஊற்று ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே இங்கே ரீரைட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நந்தியிலேருந்து ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நந்தியிலேருந்து ஊற்றி அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டில் போகும். அப்போ ஃபாரஸ்ட்டில் இன்பிட்வீனில் நிறையா ஊற்று ஜாயின் ஆகிக்கும். அதுதான் காவேரியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலே ஒரு இடத்துல போலீஸ் இருந்தாங்க, போய் கேட்டேன் ட்ரோன் ஷாட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இல்லை எடுக்கக்கூடாது, ஃபாரஸ்ட் ஏரியா, நக்சலைட்லாம் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலை. பார்க்கலாம், கீழே எங்கேயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கிற பிளேஸாக இருந்தால் அங்கே நிறுத்தி ட்ரோன் ஷாட் ஒரு இது எடுத்துடலாம். இங்கே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டிடலாம் இந்த ரோடை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணாமல் வந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, போகும்போது அது உங்களுக்கு இந்த ரோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இப்போ உங்களுக்கு போகும்போது ஸ்லோப்பாக இருக்குது. பட் நாங்கள் இந்த பக்கம் வரும்போது செமையான ஒரு மேடு இந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ரோடெல்லாம். கண்டிப்பாக பைக்கில் வந்தால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அநேகமாக நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கூட அப்படியே போகலாம் போல இருக்குது. அந்தளவு ஸ்லோப்பு செம்ம டவுனாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த இது பார்த்தீங்க மேலே வந்து காவேரி ஆறு ஸ்டார்டிங் இருந்துச்சு இல்லைங்களா, அதோடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, போகநந்தேஸ்வரா சம்திங் ஈஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ஃபெஸ்டிவல் டைமிங்கில் நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்படியே இங்கே வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மறுபடியும் வேறு மலைகள் வழியாக அந்த பக்கம் வெளியே போகுது. விண்டேஜ் கார் ஒரு இது இருக்குங்க, அதை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். பாருங்கள், விண்டேஜ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு போட்டிருக்காங்க. கூகுள் மேப் போட்டிங்கன்னா வரும், நம்ம இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விண்டேஜ் காருக்கு ரோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, போய் பார்ப்போம். விண்டேஜ் கார் பார்க்க போகிறதுக்கு நம்ம வந்து ஆஃப் ரோடிங் போகணும் போல இருக்குது. இங்கேருந்து 650 மீட்டர்ஸ். ஓகே, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை. நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிப்பேன். எண்ட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக அதை ஒரு விலாகாக போடுவேன். இல்லை கம்மியாக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு அந்தளவு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதிலே கண்டினியூ பண்ணிவிட்டு வீடியோவை இதில் எண்ட் பண்ணிப்போம். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்க்குறத பார்த்தா யாருமே வரமாட்டாங்க போல இருக்கே. ஓ ஜம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பா ஆஃப் ரோடிங் பண்ணி விண்டேஜ் கார் பார்க்க வரோம். கூகுள் மேப்பை மட்டுமே நான் நம்பி வரல. ஏய் பாம்பு, எவ்வளோ பெரிய பாம்பு! அப்புறம் பாம்பு. மை காட், யப்பா சாமி! ஏய் எவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தியா? ஏய் விண்டேஜ் கார் பார்க்க வந்தால் பாம்பெல்லாம் வருது வீடியோவில். என்னங்கண்ணா இங்கே கொண்டாந்து வச்சுருக்கீங்க? பாம்பு தெரிஞ்சாங்க வீடியோவில். ஓகே, இங்கே தான் விண்டேஜ் காசா? ஸோ இங்கே வந்தாச்சுங்க. இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா, என் பர்ஸில் காசு இல்லை, வெறும் 100 ரூபா தான் இருக்குது. எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல, எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ எதனாச்சும் பேசி பார்க்கணும். பேடிஎம்மும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கெல்லாம் பேடிஎம், கூகுள் பே அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ಒಬ್ಬರಿಗೆ 100? ಎಷ್ಟು ಕಾರುಗಳಿದೆ ಇಲ್ಲಿ? 50 ಕಾರುಗಳು ಇದೆಯಾ? ஓகே, கூகுள் பே பேடிஎம்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காசு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ನನ್ನ ಹತ್ರ ಪೈಸಾ ಜಸ್ಟ್ 100 ರೂಪೀಸ್ ಮಾತ್ರமே ಇದೆ. அதுக்கோசமே கேள்த்திದೆ. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமாங்க? சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா தமிழே பேசலாம் இங்கே. ஓகேங்க. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 காசு இருக்கான். நான் சொன்ன மாதிரி வண்டியில் வரும்போது சொன்ன மாதிரி இப்போது 50 காசு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து தனி விலாகாக போட போகிறேன். நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு இந்த கார் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாக் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விண்டேஜ் கலெக்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் விலாகில் வரப்போகுது. பை.